எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்பிக்யூ மட்டன் ரிப்ஸ். நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, வறுத்து அரைச்ச கடுகு தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதே மாதிரி வெஜிடபிள் ஆயிலும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் ஆயில், மணமில்லாத எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கெட்டியான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நான் கோட் ரிப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம மிக்ஸ் பண்ணின மசாலாவை இதில் தடவிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கோட் ரிப் எடுத்திருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கை வச்சு கலந்து கொடுக்கும்போது மீட்டுக்கும் மசாஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். மசாலாவும் ஈஸியாக மேரினேட் ஆகி வரும். 2 சைடுமே நல்லா மசாலா தடவிக்கலாம். இதில் நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் போட தேவையில்லை. ரிப்ஸுங்கிறதுனால அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பீசஸாக எடுத்துருந்தோம்னா அங்கங்கே சின்ன சின்ன ஸ்லைசஸ் போட வேண்டியிருக்கும் மசாலா உள்ள மேரினேட் ஆகிறதுக்காக. நான் இன்னொரு டிப்புக்கும் அதே மாதிரி மசாலா தடவி வச்சிட்டேன். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் ஊற வச்சாதான் மசாலா நல்லா அதில் இறங்கி வரும். இப்போ ஒரு 4 hours ஆயிடுச்சு. ரிப்பு பாருங்கள், நல்லா மசாலாலாம் ஊறி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. க்ரில்லரில் தலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ரிப் அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்து வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு வெந்து வந்த ரிப் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சார்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதை அப்படியே ப்ளைனாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கூட மைனஸ் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.